அம்மா சமையல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எள்ளு சாதப்பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த எள்ளுங்கிறது பொண்ணுங்களோட கருப்பைக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எள்ளு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, இது 3 சம பங்கு எடுத்துக்கணுங்க. வரமிளகாய், பூண்டு, பெருங்காயம், சீரகம், மிளகு, தேவையான அளவு உப்பு. கருவேப்பிலை போட்டிங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க, ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே சம பங்கு சரியான ஒரு கப்பு எடுத்து எல்லாம் எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இந்த பொடி இட்லிக்கு, சாப்பாடுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லதுங்க. நல்லெண்ணெயோ நெய்யோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லதுங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றா வறுக்க போகிறோம். வெள்ளை எள்ளாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. நல்லா எள் வெடித்து பொரியணுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் அடுப்பை மிதமாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை என்கிட்ட கொஞ்சமாக இருக்குது, நீங்கள் இன்னும் நிறையா கூட குவான்டிட்டி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கட்டி, அதையும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அதோட கொஞ்சம் சீரகம், மிளகு, 1 ஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப போடாதீங்க, காட்டாக இருக்கும். அதுவே போதும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண நல்லா மொறுன்னு ஆகுங்க. இதையும் என்ன பண்ணுறீங்க, நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சு தான் பண்ணணும். வேகமாக வைக்காதீங்க, கருகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வறுத்து வச்ச எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. 2-3 டைம் நீங்கள் ஸ்லோ பண்ணி அரைச்சிக்கலாம். போதுமான அளவு பொடி தயாராகிற அளவுக்கு அரைச்சிக்கிட்டு ஒரு கண்டெய்னரில் ஆற வச்சு போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரிட்ஜுலேயோ வெளியிலேயே வச்சுக்கிட்டாலும் எதுவுமே ஆகாது, கெட்டு போகாது, நல்லா இருக்கும். இட்லி பொடி நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பீரியட் ப்ராப்ளம்ஸு, ஹேர் க்ரோத்து, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இட்லிக்கு, தோசைக்கு, சுட சுட சாப்பாடுக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.